ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்னு இஸ்லாம். ஏன் லா யஹ்லுவன்ன, அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தின் ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம், தனித்து நிக்க வேண்டாம். ஏனென்றால் மூணாவது ஷைத்தான் வந்துருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் நேரடியா வந்து இப்படி நின்று, நான் தான் ஷைத்தான் தெரியுமா, மறந்துக்கிட்டு போமா, இல்ல நான் உங்களோட பேசலாம், நீங்க கேட்கலாம். இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை அல்லாஹ் ஷைத்தானை கொடுத்திருக்கிறான். ஷைத்தான் நேரடியா வந்து நின்று பேச மாட்டான். வஸ்வசா, வஸ்வசான்னா வஸ்வசா, வஸ் திருப்ப 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 என்னமோ ஒன்று கல்பாகும். அவனுக்கு கல்போட பேச தெரியுது. அதனால தான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்று கேட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை நோக்கி அவன் மெல்ல 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 கூட்டி போவான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி 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 நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கல்புல ஐடியா வரும். யாரு தந்தது? ஷைத்தான். மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும். அவன் போர்டருக்கு வந்த உடனே வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, செய், இத பண்ணி, இல்லன்னா அவனை அவமானப்படுத்துவான், பயம் காட்டுவான். எல்லாருக்கும் இப்ப தெரிய வச்சிருவான், செய் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறகு அவன் ஏவ ஆரம்பிப்பான். இந்த கட்டத்துக்கு வரணும் ஷைத்தான் நம்ம பக்கத்துக்கு வரக்கூடாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஈமான் இருந்தா வரமாட்டான். அதான் ஈமான் வெளியே போயிருமே ஜினா செஞ்சா. அவனுக்கு எப்ப வருவானா, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே ஷைத்தானை பார்க்கலாம். இந்த ஷைத்தானை நம்பாதவனுக்கு ஷைத்தானை காட்டுனா மூமினுக்கு பக்கத்திலே ஷைத்தான் வந்துடும். பொம்பளை இருந்தா போதும், அந்த ஷைத்தான் அடுத்ததாக அந்த தப்பை செய்ய வச்சிருவான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. ஷைத்தான் ஈமான் இருக்குது, மூமின் தான். ஷைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும். ஷைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம், கதையை முடிச்சிருவான். அடுத்த காலை விடவே மாட்டான். ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நிக்காட மாட்டான். அது கங்கால வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம், அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும்.